எவ்ரிவன் நேற்று பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்காங்க 22,500. ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு பெரிய லெவலில் ஓப்பன் ஆக பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஒரு மினிமம் ஒரு 400ஆவது ஓப்பன் ஆகும்னு சொன்னோம். ஸோ அதே போல் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு அப்படி ஓப்பன் ஆச்சு இந்த லைனுக்கு கீழேயும் இருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 22,000 900 to 850 இந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஜஸ்ட் டச் பண்ணியிருக்காங்க. டச் பண்ணிட்டு மட்டும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் நேற்று நம்ம ட்ரா பண்ணாத எதையுமே சேஞ்ச் பண்ணல. இந்த இடத்த அழகாக டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ரிவர்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் இந்த இடத்துல கரெக்ட் ஆகிட்டு அதே ஜோன் கிட்ட முடிச்சிட்டாங்க. இப்போது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். பட் இன்றைக்குமே வந்து ஹியூஜ் லெவல் கேப்பை ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியை நம்ம வந்து ஒரு கீ லெவலாக எடுத்துகிட்டு வருவோம். நேற்று மார்க்கெட் வந்து முடிஞ்ச உடனே 330க்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்து மார்க்கெட் செஷன் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் கேப் விட்டு ஓப்பன் ஆகும் கிஃப்ட் நிஃப்டி. ஸோ அப்படி ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ரேலி கொடுத்துருந்தது. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போது இருக்கிற லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இதுக்கான ரீசன் என்ன? 400 to 430 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ரேலிக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு 5 டேஸ்க்கு வந்து வார் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாப்புல. என்ன அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு வந்து மார்க்கெட் 5 நாளைக்கு வந்து நிறுத்தி வைக்கிறோம், பேச்சுவார்த்தை இடையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த ரீசன்னால மார்க்கெட் வந்து ரேலி கொடுத்துருந்துச்சு. அது போக ஒரு ஆர்டர் பிளாக்கையும் வந்து நிஃப்டியில் பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. இப்போ 400 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், ஆல்மோஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 300 பாயிண்ட்ஸாவது கேப் அப் நடக்கும். ஓகேங்களா, இது ஒரு கீ லெவல் தான். பட் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் நடக்குது அப்படின்னா இங்கே இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க மினிமம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,800 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் எங்கே போகும் அப்படிங்கிறத கிளியராக ட்ரா பண்ணி பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போது 1 ஹவர் எடுத்துக்கோங்க. நீங்கள் க்ளோஸ் எல்லாம் மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நேற்று க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் 22,512.65 கரெக்டுங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 1 ஹவருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் என்ன லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஸோ இந்த இடம் இதுக்கப்புறம் லோவர் ஹை லோவர் லோ. ஏன் இந்த இடம் வரையில அப்படிங்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சின்னதாக விக் வந்திருக்கே தவிர இந்த லோவர் லோவுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் கிடையாது. க்ளோஸு இந்த இடம் தான், இந்த லெவலுக்கு கீழே தான் க்ளோஸு. அப்போது இது லோவே இல்லை அப்படின்னா இது ஹையே கிடையாது. ஓகேங்களா, அதனால் இது லோவர் லோ கிடையாது, இது லோவர் ஹையும் கிடையாது. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து கேப் அப் அந்த ஜோன் வருது அப்படின்னா 22,800 அந்த ஜோன் கிட்ட இருக்கலாம். 800 to 900 அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்குமே வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஃபேர் வேல்யூ கேப்பு, இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட டாப்புக்கு போகிறதுக்கு ஒரு 23,000 வரைக்கும். ஓகேங்களா, அங்கேருந்து திரும்ப ஒரு 200 பாயிண்ட்டு பக்கம் ரேலி கொடுக்குது. ஒரு 500 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா ஒரு 23 to 23,100 வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அப்சைடு ரேலி இருந்தது அப்படின்னா இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 23,100 அந்த ஜோனுக்கு மேலே இருந்துச்சுன்னா அடுத்து இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து ஆர்டர் பிளாக் வந்து இருக்கும். சேல்ஸ் சைடுக்கான ஆர்டர் பிளாக் இருக்கும்.
பட் இது ஓபி இருக்கும். இந்த ஓபி வரைக்கும் மார்க்கெட் வந்து அடுத்த ரேலிஸ் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 78% வந்து பிஃபோர் ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும். பட் இங்கேருந்து மார்க்கெட் ரேலி கொடுக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் டவுனுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகம். நம்ம பெரிய கீ லெவல் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 22,800 பிரேக் பண்ணிச்சுன்னா 400, அது நேற்றே வந்து ஆல்மோஸ்ட் 470 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஆர்டர் பிளாக்கையும் டச் பண்ணியிருக்காங்க. பட் இன்னமும் வரணும் அப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணும். அப்படி ரிவர்ஸ் ஆனாலுமே இந்த இடத்த ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். அப்படி 1 ஹவரில் அப்படி ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைடு ரேலி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது மேக்ஸிமம் வந்து கிராஷ் வந்து லாங் டேர்மில் நமக்கு நடக்கலை அப்படிங்கிறத ஒரு வீக்லி வீடியோஸ்லேயே வந்து நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஸோ அப்போது வீக்லிலேயோ மந்த்லிலேயோ நமக்கு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கொடுக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து கிராஷுக்கோ ஸோ டவுன் ஃபுல்லாக லாங் டேர்மில் டவுன் ட்ரெண்டுக்கோ மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது. அப்படின்னும் போது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸும் ஆயிடலாம். ஏன்னா ரொம்ப தூரம் மார்க்கெட் வந்து வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து வச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட் அன்னைக்கு ட்ரம்ப்போட டேரிஃப் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இந்த டேரிஃப் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 4000 பாயிண்ட் அரௌண்டு, ஓகேங்களா. 4000, 3800, 900 கிட்ட இருக்குது. ஒரு 4000 வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஒரு எவ்வளோ டைமுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே பிஃப் வந்து நடந்துச்சு. பிஃப் 3லேருந்து இன்னைக்கு வரைக்கும், ஓகேங்களா. ஸோ அப்படின்னும்போது மார்க்கெட் வந்து ரொம்ப தூரம் வந்ததுனால கண்டிப்பாக ரீபவுன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்கானமி வைஸும் நம்மளோட மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் வீழ்ச்சி கிடையாது. இந்த போர் இதனால் வந்து வார்னால தான் ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் கூட பெரிய லெவல் ஆகிட்டு இருக்கு. இல்லைனா மார்க்கெட் வந்து அப்சைட் ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. ஓகே, இப்போது இன்றைக்கியோட கீ லெவலில் நம்ம பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் டவுன் சைடு என்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டோம். பட் டவுன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் அந்த 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கும்போது இங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கறதுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். பட் ரிவர்ஸ் இந்த ஜோன் வரைக்கும் திரும்பவும் வந்து க்ளோஸ் வரைக்கும் வரலாம். க்ளோஸுக்கு கீழே வந்தால் தான் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அப்போ மார்க்கெட்டு இன்றைக்கி வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் கூட வீக்லி எக்ஸ்பைரி, ஓகேங்களா. வீக்லி அண்டு இந்த மாதத்தோட எக்ஸ்பைரியே இல்லை. இந்த மாதத்தில் இன்னொரு நாள் 31 ஒரு எக்ஸ்பைரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து ஸோ ஒரு 300 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் இருந்தது அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழேயோ மேலேயோ வர்றதுக்கான பெரிய லெவல் பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லாமல் கூட போகலாம். இப்போ நேற்று கூட ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் இருந்ததுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இல்லைங்களா. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைட் வேஸை வந்து ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க பெரிய லெவல் கேப் அப்போ கேப் டவுனாக இருந்துச்சுன்னா. ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களோட ப்ரீமியம் வந்து ரொம்பவே டிகே ஆகிடும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பைரி ரொம்பவுமே வேகமாக டிகே ஆகும். இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தானே தவிர கால்ஸ் கிடையாது. நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கால் பண்ணி கிளாஸ் எடுத்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பண்ணுங்கள். அவங்க ஓன் டெசிஷனில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை மட்டும் ஃபுல்லாகவே வச்சுட்டு பண்ணாதீங்க. இது ஜஸ்ட்டு வந்து கீ லெவல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட டெக்னிக்கல் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். தேங்க்யூ எவ்ரிவன்.